ஹாய் எல்லாருக்கும் பேபி ஷவர் வீடியோ பார்த்து பார்க்கலாமா? இந்த வீடியோவில் அண்ணியோட ஜடை எங்கே வாங்கினோம், அது எவ்வளோ ப்ரைஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சாரீ டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் நாங்கள் செஞ்சுருந்தோம், அதுக்கப்புறம் யார் யார் வந்திருந்தாங்க, என்னென்ன ஃபன்னான மூமெண்ட்லாம் நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும், இதுதான் நம்மளோட எங்கள் வீட்டு குட்டி ஸ்டோரி சேனல். எங்கள் வீட்டில் நடக்கிற குட்டி குட்டி ஃபன்னான மூமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய் எல்லாருக்கும். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணியோட முகூர்த்த சாரீ தான் எங்களோட இதில் கட்டுவாங்க. என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான முறை இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா பேபி ஷவர் அன்றைக்கி நியூ சாரீ கட்டுவாங்க. அண்ட் வந்து க்ரீன் கலரில் ஒரு சிலவங்க புதுசாக வந்து வாங்கி கட்டுவாங்க. பட் ஆனால் எங்களோட வழக்கப்படி என்னென்னா நாங்கள் வந்து பட்டு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணு வீட்டுக்கு எந்த புடவை கொடுக்குறாங்களோ அந்த புடவையை தான் வந்து பேபி ஷவருக்கு கட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் மற்ற புடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த்து அண்ட் 7th மந்த்து அந்த மாதிரி கட்டுவாங்க. அதே மாதிரி குழந்த பிறந்த உடனே தொட்டியில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூரை புடவை கட்டுவாங்க. கல்யாணம் ஐ மீன் அந்த தாலி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மொமெண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூரை புடவை கட்டியிருப்பாங்களா. ஸோ அந்த புடவையில் வந்து பிள்ளையை வந்து பிறந்தவுடனே அவங்களுக்கு வந்து தீட்டு எடுத்துகிட்டு இது பேர் வச்சுட்டு சொல்லுவாங்களா, பேர் வச்சுட்டு அன்னைக்கு வந்து குழந்தைய வந்து அந்த கூரை புடவையில் தான் போடுவாங்க. இதுதான் ஆக்சுவலி எங்களோட வழக்கம். அதுக்கப்புறம் அண்ணியை ரெடி பண்ணி நாங்கள் வந்து வெளியே கூட்டு வந்துட்டோம். அண்ணியோட ஜடை அண்டு அந்த வேணிலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து திண்டிவனமில் அங்கே ஒரு அந்த மலர் ஜோடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கடையில் சொல்லிட்டாங்க. அது வந்து மாலை அண்டு வந்து தலையில் வைக்கிற வேணி எல்லாமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 6000 வந்துருச்சு. ஆக்சுவலி இது ஓர்த் தி மணி தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சென்னையில் வந்து அரௌண்ட் ஒரு 8000 கிட்டே இது கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து திண்டிவனமில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மாலை அண்டு வந்து வேணி எல்லாமே சேர்த்து. அண்ட் வந்து அதுலேருந்து முருகர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாகவே இருந்தாங்க. நாங்கள் என்ன ரெஃபரன்ஸ் இமேஜ் அமைச்சிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் மாலையும் பார்த்திங்கன்னா நான் இது தான் கொடுத்துருந்தேன், எக்ஸாக்டாக அதே மாதிரியே வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரு மாதிரி வாடிலாம் போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து இந்த ஒரு முருகர் இப்படி வேணும், ஒரு கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே அதே மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அண்டு பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு த ப்ளவுஸ் பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி வெட்டிங் ப்ளவுஸ் கிடையாது. ஏன்னா யாருக்குமே வந்து வெட்டிங்க்கு நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து பேபி ஷவருக்கு கன்ஃபார்மாக அது வந்து பத்தாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணல. இங்கே தாம்பரம் ஜெயச்சந்திரனில் போயிட்டு நாங்கள் வந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸாக வாங்கி நாங்கள் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், ரொம்பலாம் ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு அண்ட் டிசைன் வைஸும் நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸ் எப்படி இருக்குது, சாரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அண்ணியை வந்து வெளியே கூப்பிட்டு வந்து நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரியம்மா தான் ஃபஸ்ட்டு நலுங்கு வச்சாங்க. பெரியம்மா வந்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா 1 by 1 அந்தந்த கெஸ்ட் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 9லேருந்து 10 மெம்பர்ஸ் ஐ மீன் 11 மெம்பர்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி ஷவருக்குன்னு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த சிகப்பரிசி, அதுக்கப்புறம் அந்த பொரியலங்காய் உருண்டை, அதுக்கப்புறம் ரவா லட்டு, அதுக்கப்புறம் பாதுஷா, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. முறுக்கு, அதிரசம், அதுக்கப்புறம் சோமாசு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. என்ன ஆக்சுவலி ஃபங்க்ஷனுக்கு போனதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நல்லா சாப்பிட்டு சுகர் சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல பெனிஃபிட்டாக போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணமோ அந்தளவுக்கு சேர்த்து வெயிட்டையும் போட்டுன்னு வந்தாச்சு. இந்த வீடியோவில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அக்கா, அதுக்கப்புறம் டாடி இருக்காங்க, அதுக்கப்புறம் பெரியம்மா இருக்காங்க. இவங்களாம் வந்து ஃப்ரேம் விட்டு நகரவே இல்லை, ஃப்ரேம்லேயே நின்றுட்டுருந்தாங்க. அப்புறம் ஒருத்தவங்களாம் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி நலங்கு வைக்கிற ப்ரொசீஜரே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்குமே தெரியாது. அப்புறமா நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கினேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த குங்குமம் எடுத்து அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு வைக்கணுமா, அதுக்கப்புறம் வந்து கன்னத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ் போடணும். பேங்கிள்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு திஷ்டி சுற்றுற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும், அது சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி ஷவர்னால் இன்னொரு மஸ்தான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏதோ ஒரு இளநீ ஒன்று இருக்கும், அந்த இளநீ வந்து பார்த்திங்கன்னா உடச்சி
அதை உடச்சி இது பண்ணுவாங்களாம். அது பண்ணால் வந்து குழந்த அந்த மாதிரி ஆரோக்கியமாக பிறக்கும். அது 9th மந்த்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நலங்கு வைக்கிறதுலாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்னா குழந்தைங்களாம் லைனாக நிற்க வச்சுட்டு வயிற்றில் அண்ணியோட முந்தானியில் அங்கே வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு குழந்தைங்களுக்கு லைனாக நிற்க வச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷப்படுதுங்களோ அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னோ சொன்னாங்க. இது மேபி மித்தாக கூட இருக்கலாம், பட் தெரியலனா அதில் ஒரு ஃபன், ஒரு குட்டி குட்டி மொமெண்ட் இல்லை, நல்லா இருந்துச்சுல. என்னவோ அவங்க வந்து முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. சரி நம்மளும் அதை அப்படியே பண்ணிட்டு போவோம். 5th மந்த்து 7th மந்த்லாம் வந்து பேபி ஷவர் அந்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வைக்கல. ஆனால் 9th மந்த் வந்து அண்ணனையும் கூட உட்கார வச்சு அண்ணனுக்கும் சேர்த்து நலுங்கு வச்சுருந்தாங்க. அப்படியே நலுங்கு வச்சுட்டு அன்றைக்கி வந்து அந்த சாப்பாடு கலர்ன சாதம்லாம் இருந்துச்சுல, ஒரு 9 ஐட்டம்ஸு ஃபுட் இருந்தது. அந்த கலர் ஐட்டமில் வந்து எல்லாமே அன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்பூனில். அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மேலக்காரங்க வந்து நல்லாவே மேளம் வாசித்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒர்க்கு தான், கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அதை அப்பப்போ அந்தந்த மொமெண்ட்டில் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, வெயிலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி மட்டும்தானே. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் இது மாதிரி நம்ம மறுபடியும் போயிட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் ஜாலியாக இருந்துக்க வேண்டியது தான். அண்டு பின்னாடி அந்த பேக் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு நாங்களே வாங்கிட்டோம். இவங்கக்கிட்ட ஆக்சுவலி டெக்கரேஷன் பண்ணுறவங்கக்கிட்ட சொல்லியிருந்துடலாம் அப்படின்னு நினச்சோன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி அவைலபிள் இல்லை. இங்கேனா பிரச்சனை இல்லை, நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அண்ட் அது வந்து கொஞ்சம் இது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் அழகாக இருந்துச்சு இல்லையா, பாப்பா வந்து அம்மா தூக்கி வச்சுருக்க மாதிரி இருந்தது, அழகாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் அதை வாங்கிட்டோம். அண்ட் பேபி ஷவர்னால் பேங்கிள்ஸ் இல்லாமல் எப்படி, அதனால் பேங்கிள்ஸ் வந்து இது வந்து அண்ணியோட வீட்டிலேருந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பேங்கிளும். அதுக்கப்புறமா ஃபைனலி நலுங்குலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த திஷ்டி சுற்றுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்களே, ஆரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பந்தி பரிமாற வேண்டியது தான். இவங்களெல்லாம் நான் பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்மளும் போவோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவோம், பார்ப்போம், வருவோம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னும்போது அப்போ எல்லாரையும் பார்க்குறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எல்லோரும் வந்து நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கீங்களா கேட்டவங்ககிட்டே திருப்பி திருப்பி போய் கேட்குற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கே ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் ஒருத்தவங்களா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. என்னென்னா முன்னாடிலாம் இந்த பேபி ஷவருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. ஐ மீன் மொய் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழக்கம்லாம் இல்லை. இப்போ வந்து என்னென்னது புதுசாக எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிடுவாங்க எல்லோரும். அண்டு குழந்தலாம் பிறந்ததுக்கப்புறமா அவங்க விருப்பப்பட்டது ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சினரியோ தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதான் என்னது ஜென்ரேஷன் மாற என்னவோ மாறுதில்ல, அந்த மாதிரி எதுவும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மொய் வைக்கிறதும் இதுக்கும் வழக்கமாயிடுச்சு. ஸோ நாங்களும் மொய் வச்சுட்டு வந்துட்டோம். இதெல்லாம் முடிஞ்சோடனே நாங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்ருந்தோம். என்னென்னா அது வந்து சாப்பாடு போடுறது தான். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி ஏதாச்சும் தண்ணி ஊற்றுறது, அப்பளம் வைக்கிறது, வடை வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப பெருசாக அந்த சாப்பாடு போடுறது, குழம்பு ஊற்றுற விஷயம்லாம் ஏடா கூடமா எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் மேலே கீழே பட்டுச்சுன்னா கீழே ஊற்றினா என்ன வருதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துலாம் நாங்கள் போக மாட்டோம். இவர் வந்து சமையல் மாஸ்டரோட அசிஸ்டண்ட் அப்ரசிண்ட் இவர் தான். மல்டி டேலண்டட், ஹீஸ் மல்டி டேலண்டட் கை. எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆலிநாள் அழகுராஜா இவர். ஸோ வந்து சாப்பாடு கிண்டிகிட்ருக்காரு சாப்பாடு போடுறதுக்கு. அண்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் ஆத்துக்காருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி டே இங்கே போயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து ஒரு இதுவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவன் வந்து அரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்க கொஞ்சம் யூனிக்கான மேடம். அவங்க தனியாக தான் சாப்பிடுவாங்க, பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு கெஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கும் நாங்களே சர்வ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் சித்தி, அம்மா, அரி எல்லாருமே நாங்களே எங்களுக்கு மாற்றி மாற்றி சர்வ் பண்ணிட்டோம். சர்விங்க்கு நாங்கள் பெருசாக ஆள்லாம் எதுவுமே வைக்கல.
அவ்வளோதான். ஆக்சுவலி இதுதான் ஃபங்ஷன் தான். ஃபேமிலி ஃபங்ஷன்னா ஏதோ ஒரு படத்தில இவர் சொல்லுவார் பாருங்க. விஜய் ஏதோ ஒரு படத்தில எல்லாத்தையும் வந்து கேட்டரிங் ஆர்டர் கிட்ட குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்லுவார்ல. நாங்க வந்து விஜயோட அந்த இது தான் ஃபாலோ பண்ணி எங்க வீட்டுக்கு நாங்களே எல்லாருமே எல்லா வேலையும் நாங்களே பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான் இப்படி தான் போயிடுச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஹாப்பியா இருந்துச்சு. எப்படியோ போயிடுச்சு ஜாலியா. ஃபங்ஷன் எல்லாமே நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கும் நல்லபடியா பாப்பா பொறந்து நல்லபடியா அவங்க வெளிய வரணும்னு வேண்டிக்கிறோம். அவ்வளோதான். டாட்டா பை பாய்.